அதே பகுதியை தொடர்ந்து வாசிக்கும்போது it has so many wonderful things. Hallelujah, hallelujah. அப்ப இயேசு 2-3 காரியங்களை பார்க்கிறோம். ஒன்று, மில்லியன்ஸ் கணக்கானோர் இருக்கும் பொழுது, சொந்தக்காரர்கள் எத்தனையோ பேர் உங்களுக்கு இருக்கும் பொழுது, படித்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்கும்படி, ஞானவான்கள் எத்தனையோ பேர் இருக்கும் பொழுது, எத்தனையோ பேர் கடவுளை என்னென்னமோ விதமாக தேடும் பொழுது, உங்களை தேடி ஆண்டவர் வந்திருக்கிறேன், என்னை தேடி வந்திருக்கிறார். அதை நாங்கள் மறந்து விடக்கூடாது. ஹல்லேலூயா, பிரைஸ் காட். நாங்கள் அவரை அறியாதிருந்த பொழுது அவர் நமக்கு சுத்த இரக்கம், சுத்த கிருபை அன்றி வேறல்ல. இட் இஸ் டோட்டலி இட்ஸ் mercy and grace. நாம் அவரை தேடி கூட கண்டுபிடிக்க முடியாது unless he reveals himself to us. Praise God. தேடுகிறதுக்கான விருப்பத்தை கொடுக்கிறவரும் அவரே. Praise God, praise God, praise God. அடுத்ததாய் பாருங்க, நம்பிக்கை நாம இழந்து போக கூடாது. எங்க இருக்கிறோமோ அங்க ஆண்டவரை தேடும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நாம நினைக்கிற விதமாக அல்ல, எதிர்பார்க்கிற வழியில் அல்ல, ஆண்டவர் பல விதத்திலும் எங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். பிரைஸ் காட். காகத்தை கொன்றும் போஷிக்க வல்லவராக இருக்கிறார், விதவையை கொன்றும் போஷிக்க வல்லவராக இருக்கிறார். பிரைஸ் காட். எவ்விதத்திலும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க. அவங்க நம்பிக்கை நாம் இழந்து போக கூடாது. மனுஷனுக்கு இருக்கிற முக்கியமான ஒரு பலன் நம்பிக்கை என்பதாக இருக்குது. If you lose hope, நாங்கள் தான் பாசுவோம், நம்பிக்கையிலே உறுதியாயிருங்கள் சொல்லி பார்க்கிறோம். பிரைஸ் காட். உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், நம்பிக்கையிலே உறுதியாயிருங்கள் சொல்லி பார்க்கலாம். அடுத்ததாய் பாருங்க, பாவம் செய்யாதபடிக்கு காத்துக்கொள்ள வேண்டியது. கோயில் இருக்கிறோம் என்று சொல்லி நாம் என்ன செய்யக்கூடாது. அதான் நாங்கள் அன்றைக்கு ரோமன்ல வாசிக்கிறோம், ஆவியிலே அனலுள்ளவர்களாயிருங்கள், எப்பொழுதும் என்ன செய்யுங்க, விழித்திருங்கள், ஜாக்கிரதையாயிருங்கள் என்று சொல்றார். ஏன்? நாம சில நேரங்களில் ரட்சிக்கப்பட்டு தானே இப்ப நாங்க என்ன செய்கிறோம், கோயில தானே இருக்கிறோம் என்று சொல்லி இருந்துடக்கூடாது. ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், விழித்திருந்து ஜெபம் செய்யுங்கள், எப்பொழுதும் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கலாம். ரிலாக்ஸ் இருந்துடவே முடியாது விசுவாசி என்றால் நாங்கள் யுத்தத்தில் நிற்கிறோம். பிசாசு எப்ப எங்களை பிடித்துக் கொண்டு போவான்னு சொல்லி தெரியாது. அதுவும் பாருங்க, இப்படியாக ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒருவன் விழுந்து போனால் பாவம் செய்து அது பிசாசுக்கு குளோரியா பெறும் என்றால் சொல்லலாம். பாரு பாரு பாரு, அவன் தானே சொன்னான் ஆண்டவர் குணமாக்கினார்னு சொல்லி, அவன் தானே ரட்சிக்கப்பட்டவன் சொன்னான், பாரு பாரு அவன் வாழ்க்கை பாருன்னு சொல்லுவான். ஆகவே நம்ம ரொம்ப முக்கியமானவர்கள் பிசாசு அவனுக்கு ரட்சிக்கப்பட. அதுதான் இயேசு திரும்ப தேடி வருகிறார் பாருங்க. அத்தனை பேரும் கூட அவனை குணமாக்குறது மாத்திரமில்லை, தேடி ஆலயத்தில் வந்து அவனோடு பேசுகிறார். பிரைஸ் காட். தேடி நம்மளோடும் பேசுகிறார் என்றால் நம்மள ஒருவன் இழந்து போனார். நாம எப்படியானவர்கள், வெல் ட்ரெயின்டு, வெல் டிசிப்ளின்டு அப்படியாக இருக்கணும். ஆண்டவருக்கு பிரதானமான ஊழியக்காரர் நாங்கள். அதான் நாங்கள் அவர் பார்த்தீங்களே ஆசாரியர்கள் என்று சொல்கிறார், ராஜரீக கூட்டம் என்று சொல்கிறார், தன்னுடைய பிள்ளைகள் என்று சொல்கிறார் என்றால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாயிருக்கும். நாம ஒருத்தருமே இழந்து போகக்கூடாது. நாம ஒருத்தர் இல்லாம போனா அவருக்கு பெரிய லாஸ். அவருக்கு என்ன செய்யும், நம்ம பற்றி சொல்லுவார்கள், ஐயோ பாருங்க சில ஒரு ஆள் கட்டுவாங்க, அந்த பாஸ்டர் சர்ச்சுக்காரரோ, அந்த பாஸ்டரோ, அந்த கிறிஸ்டியனோ அதுதான் சொல்வார், வேற ஒன்றுமே சொல்லுவாங்க. ஆகவே உங்களுடைய ரட்சிப்பு முக்கியமானது, உங்களுக்காக மாத்திரமே இல்லை, நீங்க நடந்து போக கூடாது. உங்களுடைய ரட்சிப்பு முக்கியமானது யாருக்காக? மற்றவர்களுக்காகவும், சக விசுவாசிகளுக்காகவும், உலகத்துக்காகவும். என்றால் நீங்கள் இந்த உலகத்திலே ஒளியாயிருக்க வேண்டும் என்று சொல்லியும் உப்பாயிருக்க வேண்டும் என்று சொல்லியும் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். நானும் நீங்களும் உப்பா இருக்கணும், நானும் நீங்களும் வெளிச்சமா இருக்கணும். இஃப் ஐ ஃபெயில் மேன், ஐ வில் ஃபெயில் மெனி பீப்புள். என்னை பற்றி ஒரு குறையாக கதைக்கும் பொழுது, how many small children are there, how many young people are there, how many newcomers are there, they will be discouraged. So I must try all my best to remain constantly, in the sight of God. I should be pure and holy, that others also must feel that man is a man of God. And so அப்ப உங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கிற முக்கியமான காரியம். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். உங்களுடைய சொந்தக்காரர் பார்க்கும் பொழுது, உங்களுடைய பிள்ளைகள் பார்க்கும் பொழுது, உங்களுடைய கணவன் பார்க்கும் பொழுது, உங்களுடைய மனைவி பார்க்கும் பொழுது, உங்களுடைய வேலை இடத்துல நீங்கள் உங்களை காணும் பொழுது, நீங்கள் செய்கிற வியாபாரத்திலேயே இருக்கலாம், உங்களுடைய பேச்சிலே இருக்கலாம், எல்லாவற்றிலும் என்ன இருக்கணும், நீங்கள் எப்பொழுதும் எல்லா இடத்திலும் பாருங்க. அதான் நாங்கள் வாசம், யோக்கியதை உள்ளவர்களாக நடந்து கொள்ளுங்கள், யோக்கியமானதை செய்யுங்கள், நன்மையானதை செய்யுங்கள். Do the things which are holy and pure. Praise God, praise God, praise God. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. Praise God. பெத்தஸ்தாலே கண்ட இயேசு உங்களை என்னையும் கண்டவராக இருக்கிறார், எங்களோடு பேசுகிறவராக இருக்கிறார், எங்களை கைவிடாதவர் இருக்கிறார், இரக்கமுள்ளவராக இருக்கிறார், தேடி வந்து ரட்சித்தவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, praise God. ஜெபம் செய்வோமா? எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, அத்தனை பேர் வியாதியஸ்தர்களாக இருக்கத்தக்கதாக இந்த ஒருவனை மாத்திரம் தேடி வந்தீர் அல்லவா, அதற்காக சூஸ்திரம் ஐயா. நாங்களும் அப்படியே சுவாமி ஆண்டவரே, எத்தனையோ
பாவத்தில் இருக்கத்தக்கதாக என்னை தேடி வந்தீரே, இங்கிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை தேடி வந்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம் சுவாமி. தகப்பனை உம்முடைய கிருபை பெருது சுவாமி. அப்படி வந்தும் கர்த்தாவே எங்களிடத்திலே வந்தும் எங்களிடத்திலே கேட்கிறேன் சுவாமி, சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா, விடுதலையாக வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறாயா என்று சொல்லி எங்களிடத்திலே கேட்கிறேன் சுவாமி. வாசலருகே நின்று கதவை தட்டுகிறேன் என்று சொல்கிறேன் சுவாமி. நாங்கள் ஆமாண்டவரே என்று சொல்லும் பொழுது, விருப்பத்தை தெரிவிக்கும் பொழுது, எங்களுக்கு விருப்பம் இருக்கும் பொழுது எங்களை விடுதலையாக்குறவராக இருக்கிறீர் சுவாமி. ஆண்டவரே எங்களுக்கு கிருபை செய்கிற நீர் சுவாமி. எங்களுக்கு எப்பொழுதும் நல்லவராக இருக்கிறோம் சுவாமி. அது மாத்திரமல்ல, எங்களை தொடர்ந்து வந்தோம் சுவாமி. ஆலயத்திலும் கர்த்தாவே இனிமேலும் பாவம் செய்யாதே, இன்னும் கேடானது ஒன்று நடக்காதபடி என்று சொல்லி எங்களுக்கு எச்சரிக்கிறவராக இருக்கிறீர் சுவாமி. நரகத்துக்கு போகாதபடி சுவாமி, எப்பொழுதும் பாவத்தை நாங்கள் விரும்பாதவர்களாய் சுவாமி, உண்மை நேசிக்கிறவர்களாய் நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு கிருபை செய்யணும். எங்களை தாழ்த்தும் கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், 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 ஆமென். ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்திரம். அவர் செய்த சகல உபகாரங்களையும் பிதாவின் அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் அன்யோன்யமும் உங்களோடு கூட இருப்பதாக. மறக்காதிருங்க, ஆயிரக்கணக்கானோர் இருக்கும் பொழுது உங்களை தேடி வந்தேன். ஹல்லேலூயா. உங்களோடு கூட இருக்கிறார். இன்றைக்கும் சொல்றார், பாவம் செய்யாதே, இன்னும் கடானது வராதபடிக்கு பாவம் செய்யாதே. ஆண்டவருக்கு வருகைக்காக காத்திருக்கிற நாங்கள் இன்னும் பரிசுத்தப்பட கர்த்தர் கிருபை செய்வார். உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.